எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அளவையில் இருக்க மற்ற டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கருதல் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இன்மை அல்லது அபாவம் பற்றி பார்க்கலாம். அபாவம் அப்படிங்கிறதோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்மை. அதாவது காரணம் இல்லாததால் காரியமில்லை என்று அறிவது, இல்லை காரியம் இல்லாததால் காரணம் இல்லை என்று அறிவது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி புகை இல்லாமையால் நெருப்பில்லை என்று அறிவது. புகை இல்லை அப்போ நெருப்பில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி. இன்னொன்று சீதமின்மையால் குளிர் இல்லை அப்படின்ட்டு, அதாவது குளிர்காலம் இல்லை அதால குளிர் இல்லை, சீதம் குளிர்ச்சி இல்லை அதனால குளிர் இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த இன்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா 5 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று என்றும் இன்மை. என்றும் இன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பயுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், முயலுக்கு கொம்பு இருக்கா? இல்லை. ஸோ என்றும் இல்லாதது, அதுதான் என்றும் இன்மை. உள்ளதன் இன்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அது இல்லாம இருக்கிறது, அதுதான் உள்ளதன் இன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் இஸ், இட் எக்ஸிஸ்ட் ஃபார் சம் டைம், தென் இட் டு நாட் எக்ஸிஸ்ட் ஆஃப்டர். எடுத்துக்காட்ட என்ன சொல்லாங்க அப்படின்னா, யானை கொட்டிலில் இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் அதோடைய இடத்துல இருந்திருக்கு, அப்புறமா அது இல்லை. இல்லை ஒரு பொருள் இருந்துச்சு, பின்பு அது உடைந்துச்சு, அப்போ அந்த பொருள் இல்லை. அந்த மாதிரி. டீ சூடா இருக்கு, கொஞ்ச நேரத்துல அந்த சூடு அதுல இல்லை. ஸோ உள்ளதன் இன்மை, இருந்து இல்லாம போறது. இன்மையில் இன்மை அப்படிங்கிறது அரிதான நிகழ்வில் காணப்படும் இன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மலாக கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பெரியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, குழந்தைவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அழிவுபாடின்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இருந்து அதுக்கப்புறமா அது அழிஞ்சு இல்லாம இருக்கிறது. எடுத்துக்காட்டா பானை உடைந்தது, அங்க உள்ளதன் இன்மை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஆனா இது அழிவுபாடின்மை. சம்திங் அது இல்லாமையே போறது. ஓகேவா? அது இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது இல்லை, இது பர்மனண்டா இல்லாம போறது. ஃபார் எக்ஸாம்பிள், பானை உடைஞ்சது, உடைஞ்ச பானையை ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. ஸோ லைக்வைஸ் ஒன்றின்மை அப்படிங்கிறது ஒன்றை பார்க்கும்போது இன்னொன்னு இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு யானை பொம்மையை வரைஞ்சோம் அப்படின்னா, அப்போ அந்த யானையை மட்டும் பார்த்தோம், அந்த இமேஜை மட்டும் பார்த்தோம்னா அது யானை. இதே அந்த பேப்பரோட அந்த யானையை பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிக்சர். ஸோ அது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அருத்தாபத்தினா என்ன அப்படின்னா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு பொருளை அறியறது. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு அதோட ஆழ்ந்த ஒரு பொருளை அறியறது தான் அருத்தாபத்தின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இதுதான். பகல் உண்ணான் பருத்திருப்பான் என்று கொண்டால் அவன் பகலில் உண்ணாது இரவில் ஒளித்துண்பான் என பொருள் கொள்ளல். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அவங்க பருத்திருக்காங்க அப்படின்னா பகல்ல சாப்பிடாததுனால பருத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்காம, அந்த ஒரு ரீசனை மட்டும் எடுத்துக்காம, இல்ல அவங்க ஒளித்து வைத்து நைட்ல கூட அவங்க சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம இன்னொரு பொருளையும் கன்சிடர் பண்றோம். ஸோ லைக்வைஸ், ஒருத்தங்க இப்ப பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது. ஸோ அவங்க செல்வாக்கா இருக்காங்கங்கிறது ஒரு விஷயம், அதுல இருந்து இன்னொரு பொருளை நம்ம அறியறோம், என்னது, அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், ஒப்புனா என்ன அப்படின்னா கம்பேரிசன். ஒன்ன இன்னொன்னோட கம்பேர் பண்ணி அது மூலயமா ஒரு விஷயத்தை அறியறது. இப்ப சீரகம் போன்ற சோம்பு, வீட்டுல எல்லாரும் நம்ம ஜென்ரலா கன்ஃபியூஸ் ஆகுறது தான், சீரகமா சோம்பா, சின்ன பிள்ளைங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஒருத்தங்க நல்லா சிரிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளை சொல்லியிருப்பாங்க எல்லார் வீட்லயும், பூ போல இருக்கு பாரு முகம், நிலா போல இருக்கு பாரு பொலிவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி. பாலை போல் இருக்கும் கல். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா கம்பேர் பண்றது. ஒப்பு. மெடிக்கலா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பொடுகு கூட ஃபங்கஸோட நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா. ஸோ லைக்வைஸ். நெக்ஸ்ட், ஒழிவுனா என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் ஒடுக்கி எஞ்சி இருப்பதை அறியறது. நான் முன்னையே சொன்ன ஹார்ட் ஒன் அவுட் மாதிரி.
ஸோ இங்கே நமக்கு எக்ஸாம்பிள் இங்கே நம்ம டீட்டெயிலாக நான் எழுதியிருப்பேன், அதை பார்க்கலாம். சீசகனை வந்து கொல்றதுக்கான வல்லமை வந்து 5 பேருக்கு தான் இருக்குமா. அதுதான் இடும்பாசுரன், ஐராச்சந்திரன், பீமன், துரியோதனன், சல்லியன். இவங்க 5 பேரால மட்டும்தான் சீசகனை கொல்ற அளவுக்கான வலிமையே இவங்களுக்கு மட்டும்தான் இருக்காம். இதுல இடும்பாசுரனும் ஐராச்சந்திரனும் இறந்துட்டாங்க அந்த போர்ல. துரியோதனனும் சல்லியனும் அவங்க நாட்டுல இருந்தாங்க. அப்போ அந்த சம்பவம் நடந்த இடத்துல பீமன் மட்டுமே இருந்ததால அப்ப இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, இவங்க அந்த இடத்துலயே இல்ல. அப்ப அங்க இருக்கிறது பீமன் மட்டும்தான். அப்ப பீமன் தான் கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட், உண்மை அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாதது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் அதோட டெஃபினிஷன். இப்ப எடுத்துக்காட்டுன்னு சொன்னா 1000 உள்ளது. ஆமா, 1000க்குள்ள அடங்குற ஒன் ஆஃப் த நம்பர் தான் 100. நெக்ஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கும். ஆமா, தலைகீழ நின்னாலும் சூரியன் மேற்கு உதிக்க போறது கிடையாது, சூரியன் கிழக்குல தான் உதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நெக்ஸ்ட், இயல்பு அப்படின்னா இயல்பான ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறது. ஒரு பொருளுக்கு இயல்பா இந்த கேரக்டர் இருக்கும், இந்த பண்பு இருக்கும், அதை சொல்றது. எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னா மா பூத்தது அப்படின்னா என்னது? மாமரத்துலதான் பூ பூக்கும். வண்டு பூத்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. குதிரை பூத்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அதுவும் மா அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிக்கும். இருந்தாலும் மா பூத்தது அப்படின்னா அது ஒரு பூவோடைய பண்பு, பூவோட கேரக்டர். நெருப்புனா சுடும் தான். இரவுல அள்ளி மலரும், ஆந்த அலரும். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இயல்பு தான். நெக்ஸ்ட், இந்த இயல்புடைய வகைகள் பார்த்தோன்னா தன்னியல்பு, பொதுவியல்பு. நம்ம காண்டல், கருதல், உரை, இது 3த்துலயும் வகைகள் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம வகைகள் பார்க்குறோம் அப்படின்னா இயல்புல தான் வந்து பார்க்குறோம். தன்னியல்பு, பொதுவியல்புன்னு. தன்னியல்பு அப்படிங்கிறது தனி சிறப்பு, அதாவது அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பொது இயல்பு அப்படின்னா அவங்களோட இனத்துல இருக்க எல்லாத்துக்குமே இருக்கு அந்த கேரக்டர். இப்ப சந்தன மரம் அப்படின்னு என்னன்னா எல்லா சந்தன மரம்னா ஒரே ஒரு சந்தன மரம் இல்லைல்ல, டைப்ஸ் ஆஃப் சாண்டல்வுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ சந்தன மரம் அப்படின்னும் போது எல்லா டைப்ஸையும் பொதுவாக குறிக்குது. இப்போ சந்தன மரத்துக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பொதுவியல்பு. இதே சிவப்பு சந்தன மரம் அப்படின்னா அந்த சந்தன மர இனத்திலேயே ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு மரத்தை சொல்றோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னியல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது அவங்க இனத்திலேயே நம்ம வேறுபடுத்தி காட்டுறது. அடுத்ததா ஐதீகம். ஐதீகம் அப்படிங்கிறது வழி வழியா வர நம்பிக்கை. எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆலமரத்துல பேய் இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் சொன்னது. இதற்கான எக்ஸ்பிளனேஷனை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன், அதை மறக்காம பாருங்க. சூரிய கிரகணத்துல வெளியே போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. காசியில இருந்தோம் அப்படின்னா முக்தி, திருவாரூர்ல பிறந்தோம் அப்படின்னாலும் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஐதீகமா நம்ம பெரியவங்க சொல்றதுதான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே ஐதீகம். நெக்ஸ்ட் வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா நம்ம பக்கம், விபக்கம், சுபக்கம் அப்படின்னு பார்த்தல, ஒரு பொருளோட பெயர், அதுக்கு இருக்க குணம், அதற்கு இல்லாத குணம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எதிரான குணம், இப்போ நெருப்புனா அது சுடும், ஆனா குளிர்ச்சி அப்படிங்கிறது அதற்கு இல்லாத எதிர்குணம். ஸோ அந்த மாதிரி எதிர்குணத்தை தான் நம்ம போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல பக்க போலிங்கிறது 4 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. ஏது போலி அப்படிங்கிறது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போலியோட பேதம்னா டிஃபரன்ஸ், இதோடைய டைப்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 65 வகை போலி இருக்கும். இது வந்து ஒரு 1 மார்க், ஒவ்வொன்றும் 1 மார்க். என்னன்னா பக்க போலி எவ்வளோ, திருட்டானந்த பாசம்னா எவ்வளோ அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இதோட அளவை டாபிக் முடியுது. இந்த அளவை டாப்பிக்கை எப்படி மெடிக்கல்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் இந்த வீடியோவில் என்ன இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.